வீரா டீ சொல்லு வீரா. டீனா ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா. என்னப்பாச்சு? அட ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதுண்ணா. எப்படி செலவாகவே தெரிய மாட்டேங்குது. வர்ற காசு ஒரு அப்படி உள்ள செலவாகி போயிருது. நீதான்ப்பா நல்லா சம்பாதிக்கிற, நல்லா இது பண்ற, உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம், என்ன அப்படி உனக்கு தேவை இருக்குது? ஏன்னா நீங்க கேக்குற 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறேன், 10 நாள்ல செலவாகி போயிருது. அது என்ன செலவு பண்றோம், ஏன் செலவு பண்றோம்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சரி, நீ ஒரு நாளைக்கு நீ என்ன நல்லா வாங்குற, எப்படி எல்லாம் வாங்குற? ஏன்னா ஒண்ணுமே நான் வீட்டுல சாமான் கேட்பாங்க, சாமான் வாங்கன்னு வீட்டுல கொடுப்பேன். மத்தியானம் என் செலவு பாத்துக்குவேன், சாப்பாடுக்கு ஒரு 2 நேரம் டீ சாப்பிடுவேன். நைட்டு வீட்டுக்கு போகும்போது பசங்களுக்கு ஏதாவது முட்டாய் தாய் விட்டு வாங்கி கொடுப்பேன். அவ்வளவுதான் என்னோட லிமிட். சரி, இப்ப இதெல்லாம் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ற? பட்ஜெட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்படின்னு நிக்க மாட்டேங்குது. பட்ஜெட் போட்டு பண்ற கரெக்ட். இதெல்லாம் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ற? டிரான்சாக்ஷன் என்ன டிஜிட்டல் பண்ண போயிருக்கா? நம்ம ஜி சொல்லிருக்காருல்ல, டிஜிட்டல்ல போங்கப்பா, டிஜிட்டல் மாதிரி மாக்குங்க, இந்தியாவை வல்லசாக்குங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால டிஜிட்டல் பண்ணதான் பண்ணிட்டேன். வீரா, நீ அங்கதான் தப்பு பண்ற. ஏன்னா உனக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சரியா? இப்ப உங்ககிட்ட வந்து 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோ. 100 ரூபாய் எடுத்துன்னு கடைக்கு போற. இப்ப நீ போகும்போது நீ என்ன வாங்குவ, எப்படி வாங்குவ? 100 ரூபாய்க்குள்ள அம்மா வாங்கிட்டு வந்துருவேன். 100 ரூபாய்க்குள்ளதான் வாங்குவ. அப்போ உன் தேவைகள் வந்து அந்த 100 ரூபாய்க்குள்ளே அடங்கிருது. ஓகே, உன் செலவினமும் 100 ரூபாய்க்குள்ள அடங்கிருது. இப்போ திடீர்னு வந்து இப்ப நீ காசு எடுத்து ஒரு பெரிய கடைக்கு போற, ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு போனா உன் தேவைகளும் ஒரு செலவுகள் அந்த 2000 ரூபாய்க்குள்ளதான் அடங்கிடும். அதை தாண்டி போகாது. இப்போ நீ டிஜிட்டல் மூலியமா நீ சொன்னல பண பரிவர்த்தனை, நீ வந்து ஜிபே, போன்பே மூலியமா நான் பண்றேன், ஸ்கேன் பண்றேன் அப்படின்னு சொல்றல. இப்ப நீ போகும்போது 100 ரூபாய் தான் உன் மைண்ட் தாட் வந்து நீ 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும்ப்பான்னு சொல்லிட்டு போவ. திடீர்னு வீட்டுல இருந்து போன் பண்ணுவாங்க, ஏங்க இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. திடீர்னு பசங்க போன் பண்ண, அப்பா எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு பிஸ்கெட் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்றோம். பசங்க கேட்கும்போது கேட்பாங்க, நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபான்றது அக்கௌண்ட்ல தான் காசு இருக்காப்பா, ஸ்கேன் பண்ணிக்க போறோம். அப்ப 100 ரூபான்றது வந்து என்னன்னா 120 ரூபா, 150 ரூபா, 170 ரூபா அப்படி நம்மளுக்கு தேவைகள் தாண்டி போகுது. நம்மளுடைய செலவினங்கள் வந்து என்ன பண்ணுது தாண்டி போகுது. இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், 2000 ரூபாய் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நம்மளுக்கு இந்த பொருள் நல்லா இருக்குது, இந்த பேண்ட் நல்லா இருக்கு, இந்த ஷர்ட் நல்லா இருக்கு, இந்த சுடிதார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது அதிகமா நம்ம 2000 ரூபாய்க்கு தேவைகள் தாண்டி போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன், அப்ப நம்ம அக்கௌண்ட்ல தான் காசு இருக்காப்பா, ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம எடுத்து கையில காசு இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதுதான் இப்ப என்ன, உதாரணத்துக்கு நான் உனக்கு சொல்றேன் பாரு. இப்போ ஆபீஸ்ல கூட நம்ம டீ சாப்பிடுறோம்னு வச்சுக்கேன், 10 பேர் போறோம்னு வச்சுக்கேன், டீ சாப்பிடுவோம். எப்ப அக்கௌண்ட்ல காசு இருக்கு, நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காசு பண்ணுவோம். அப்ப நம்மளுடைய செலவினங்கள் அதிகமாகுது இல்ல. ஓகேவா? இப்ப நம்ம கையில காசு இருக்கும் போது நம்மளோட அதுக்குள்ளே நம்மளுடைய தேவைகள் இருந்தது. ஆனா அக்கௌண்ட்ல காசு இருக்கும்போது தேவைகளுக்கு அதிகமா போகுது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையில 5000 ரூபாய் இருக்கும்போது, 5000 ரூபாய் இருக்குது, இந்த 5000 ரூபாய்க்குள்ள நம்ம பண்ணுவோம், ஐயோ 4000 ரூபாய் ஆயிடுச்சா, 1000 ரூபாய் 4000 ரூபாய் ஆயிடுச்சா. ஆமா, நீ சொல்ல கரெக்ட் தானே. அப்புறம் நாங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது, தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஒரு 5000 ரூபாய் கொண்டு போவோம் பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்குள்ள நமக்கு எவ்வளவு முடியுமோ மிச்ச காசு நம்ம எடுத்துட்டு வருவோம். ஐயோ இப்போ நம்மளுக்கு 4000 ரூபாய் ஆயிடுச்சா, 3000 ரூபாய் ஆயிடுச்சா, ஐயோ நாளைக்கு நம்மளுக்கு தேவை வேணுமே, நம்மளுக்கு இருப்பு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த திங்கிங்லயே இருப்போம். இப்ப அக்கௌண்ட்ல நம்ம பண்றதுனால எப்ப காசு உள்ள வருது, எப்ப வெளியே போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு நம்ம நிறைய டிரான்சாக்சன் பண்ணிருப்போம். திடீர்னு நம்மளுக்கு ஏன்னா ஒரு பொருள் ஸ்கேன் பண்ணுவோம், உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வரும். போய் உள்ள போய் பார்த்தா நம்மளுக்கு அக்கௌண்ட்ல நிறைய தடவை நானும் பட்டிருக்கேன், நீயும் பட்டிருக்கேன்னு நினைச்சுக்கோ. இவ்வளவு சம்பாதிச்சு திடீர்னு அக்கௌண்ட்ல காசு இல்லையா அப்படிங்கும்போது கடைக்காரன் நம்மள கேவலமா பாக்குறான். அந்த டைம்ல நம்ம ஸ்கேன் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். அப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியாது. சோ அதனால அக்கௌண்ட்ல டிரான்சாக்சன் பண்றதுனால இவ்வளவு நம்மளுக்கு எப்ப காசு உள்ள வருது, எப்ப வெளியே போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதைத்தான் ஐஐடி சொல்லி இருக்கு, ரிசர்ச் பண்ணி 70% ஒரு தனி மனிதனுடைய செலவினங்கள் அதிகமாகுது. இந்த போன்பே, ஜிபே மூலமா இந்த யூபிஐ டிரான்சாக்சன் வந்ததுல, இது எப்ப நடைமுறைக்கு வந்ததோ 70% ஒரு தனி மனிதனுடைய செலவினங்கள், உன் தேவை மட்டும், உன் செலவினம் மட்டும் 70% அதிகமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய செலவினங்கள் நீ பாக்கணும். ஏன் தேவைன்னா, நான் என் வீட்லயே 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 70% அதிகரிச்சிருக்கான், செலவினங்கள் அதிகரிச்சிருக்கான். அதனால செலவினங்கள் அதிகரிச்சனால நம்ம கையில காசு இருப்பு இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம பார்த்து பக்குவமா என்ன பண்ணோம், இந்த மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்ம இதை அவாய்ட் பண்ணோமோ அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம காசு நம்மளுக்கு இப்ப கூட பத்தியா புழக்கத்துல காசு இல்ல பத்தியா, காசு இல்ல. ஏன்னா 100 ரூபாய் கொண்டு போய் டீ குடிக்க 10 ரூபாய் கொடுத்து சில்லறை குடியானா சில்லறை இல்லைங்க, சில்லறை இல்லைன்ற அப்படிதான். இப்போ 10 ரூபாய் 20 1 ரூபாய் கூட டிரான்சாக்சன் பண்றாங்கப்பா, ஜிபே பண்ணுப்பா, 1 ரூபாய் இல்லையா ஜிபே பண்ணு அப்படின்னு. அதனால நான் என்னன்றேன்னா, கையில காசை வச்சு இது பண்ணு. அதனால இது புரிஞ்சுக்க, ஓகேவா? புரிஞ்சுக்கின்னு நம்ம காசு செலவு பண்ணணும். சரியா? கண்டிப்பா. சரி, டீக்கு காசு குடுத்துரு. ஆனா அளவுக்கு காசு ஜிபே என்ன பண்ணணும்,